Hey guys, welcome back. நான் உங்க ஃபேவரட் DJ Cave and இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போற டாபிக் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா DJ industry scams. இது வந்து ஃபுல் கனெக்ஷன் வந்து என்னோட கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ், மற்ற டிஜேஸ் கிட்ட, மற்ற இண்டஸ்ட்ரி மேனேஜர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கலெக்ட் பண்ண ஸ்டோரிஸ். இது வந்து ஒரு 10 இயர்ஸாக காமனாக ரிப்பீட்டடாக நடக்கிற இன்சிடென்சஸ். இது வரைக்கும் நீ சொன்னது ஒன்றுமே எனக்கு புரியல, ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நிக் நேம் கொடுத்தோம், சொல்யூஷனாக கொடுத்துருக்கேன். அண்ட் டாபிக் பேர் வந்து டிஜே இண்டஸ்ட்ரி ஸ்கேம்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செக் பவுன்சிங் ஸ்கேம். ஸோ என்னோட ஃப்ரெண்டு கொலீக் டிஜே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஷோ பண்ணுறச்சே வந்து கிளைண்ட் கிட்ட வந்து செக்காக பேமெண்ட் வாங்கியிருக்காரு. செக்கை வந்து சாட்டர்டே வாங்கிட்டு மண்டே டெபாசிட் பண்ணுறச்சு டியூஸ்டே வெனஸ்டே வந்து பேங்க்லேருந்து ஃபோன் கால் வந்திருக்கு. சார், நீங்கள் கொடுத்த செக்கில் வந்து அவங்களோட அமௌண்ட், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இல்லை, ஸோ பவுன்ஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் உடனே வந்து கிளைண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி ரீச் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், ஆல் டிஸப்பியர். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் த டிஜே வந்து என்ன ஒரு டயலமேல இருந்தாருன்னா, அமௌண்ட் வந்து கொஞ்சம் சின்னது, இதுவே வந்து ஒரு கோர்ட் லாயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோன்னா அதுக்கு தனியாக செலவாகும். ஸோ டசன்ட் மேக் சென்ஸ். இதுவே வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் பவுன்ஸ்ட் செக்கில். சின்ன அமௌண்ட் அது இருக்கிறத விட்டுட்டார். ஸோ இதில் வந்து என்ன சொல்யூஷன்? யூபிஐ, ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், கேஷ் பெஸ்ட். இதுதான் சொல்யூஷன். முன்னாடியே எடுக்கிறது என்றைக்குமே பெஸ்ட் பேமெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அப்ஸ்காண்டிங் ஸ்கேம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இன்சிடென்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்தது ரீசெண்டாக. ஒரு பெரிய ஷோக்கு புக் இருந்தார், டிக்கெட்டட் ஈவெண்ட். நிறைய பேர் டிக்கெட்லாம் வாங்கி உள்ளே வந்தாங்க. கரெக்டாக ஷோக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து அப்படியே க்ரௌடெல்லாம் வந்து சேர்றாங்க. ஆர்கனைசர் வந்து காசு எல்லாம் சுட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டார், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நல்ல வேலை என்னோடய ஃப்ரெண்ட் டிஜே வந்து அவர் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து முன்னாடியே வாங்கிட்டார். பட் இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்ம வந்து யாரோட ஒர்க் பண்ணுறோம் அவங்களோட ப்ரோஃபைலும் பார்க்குறது கொஞ்சம் சேஃப். ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் சொல்யூஷன். ஆர்கனைசரோட ப்ரோஃபைல், வென்யூவோட சேஃப்டி, போலீஸ் பெர்மிஷன், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா சேஃப்டியாக இருக்கும். அடுத்து வந்து சர்ப்ரைஸ் ப்ரைசிங் ஸ்கேம். ஸோ சர்ப்ரைஸ் ப்ரைசிங் ஸ்கேம்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னோடய கலீக் வந்து ஒரு வெட்டிங்காக வந்து டிஜே பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து ரெண்டல் ஹையர் பண்ணியிருந்தார். சவுண்ட் ரெண்டல் பர்சன்லேருந்து 10 ரூபாய்க்கு பேசியிருந்தாங்க, 10,000 ருபீஸ்க்கு பேசியிருந்தாங்க. டீல் முடிஞ்சிருக்கு. ஸோ சவுண்ட் எக்யூப்மெண்ட் ஆள் வந்து வந்த உடனே மண்டபத்தில் வந்து சவுண்ட் இறக்கி செட்டப் பண்ணுற டைமில் வந்து பேமெண்ட் கேட்டிருக்காரு. அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி 10K வந்து கொடுத்துருக்காரு. இது என்ன பிரச்சனைனா, சவுண்ட் ஆள் வந்து திடீர்னு 13,000 கேட்டார், 3,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. என் ஃப்ரெண்டு கேட்டார், எதுக்கு நீங்கள் வந்து 3,000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக கேட்குறீங்க? நம்ம தானே 10 ரூபாய்க்கு பேசணும். இல்லை நான் எங்கே பேசினேன், விலைவாசிலாம் ஏறிச்சு, உங்களுக்கு தெரியாதா? டீசல் விலை, பெட்ரோல் விலைலாம் ஏறிடுச்சு, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, சீசன் டைமில் ஒரே ப்ரைஸ் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் ஹையாக தான் போகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க இந்த டீல் க்ளோஸ் பண்ணிச்சு, சேட் மூலிமா க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து அவரோட வந்து ஐ வில் சென்ட் யூ 10K அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்ஸ்அப் இமேஜ் வந்து அவர்கிட்ட காமிச்சார். பாருங்கள், நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு தான் நம்ம பேசிக்கிறோம், 10,000 தான் பேசிக்கிறோம், நான் இவ்வளோ தான் கொடுப்பேன் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்போ அந்த டைமில் வந்து அந்த சவுண்ட் வெண்டர், அந்த ரெண்டல் அவர் வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே கம்பெனி வந்து 10,000 வாங்கிட்டு அப்படியே டீல் ப்ரோக்ரஸ் ஆச்சு. அந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இதில் சொல்யூஷன், இதில் வந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் நம்ம டீல் நம்ம நெகோஷியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோமோ எல்லாமே ரைட்டிங்கில் இருந்தால் நம்ம வந்து என்றைக்குமே சேஃப். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோனில் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் பேச வச்ச கூட, ஃபோனில் நீங்கள் டீல் முடித்தா கூட அதை நீங்கள் வந்து திருப்பி வந்து டெக்ஸ்ட்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்து இமெயில் இல்லாட்டி கான்ட்ராக்ட், சூப்பர் பெஸ்ட். அந்த மாதிரி பண்ணிச்சு நீங்கள் சேஃபில் இருப்பீங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ட்ராப்பிங் ஸ்கேம். ஸோ நேம் ட்ராப்பிங் ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமர் இல்லாட்டி ஒரு ஆர்கனைசர், இவெண்ட் ஆர்கனைசர், ஓகே, ஒரு புக்கிங் ஏஜென்ட், அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து ஷோஸ்க்காக வந்து ஆர்டிஸ்ட், டிஜேஸ் வந்து லைனப்காக தேடுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு புக்கிங் வந்தது ஒரு ஈவெண்ட்டில். அது வந்து ஒரு பெரிய லைனப் வந்து ஒரு 4-5 டிஜேஸ் வந்து அங்கே ப்ளே பண்ணுற மாதிரி. இந்த ஆர்டிஸ்ட் புக்கிங் ஏஜென்ட் வந்து முதல் டைம் வந்து என் ஃப்ரெண்டுக்கும் இவருக்கும் இன்ட்ரடக்ஷன் நடக்குது.
அந்த டைமில் அவருக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பெரிய நேம் ட்ராப்பிங் பண்ணியிருக்காரு. நேம் ட்ராப்பிங்னா ஒரு பெரிய எனக்கு இவர் தெரியும், அவர் தெரியும், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், இவரோட ஒர்க் பண்ணி சொல்லிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆர்கனைசர் தான் இருப்பார், ஏன்னா மற்ற பெரிய ரெஸ்பெக்டட் டிஜேஸ் கூடலாம் புக் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஒரு சேஃப் ஜென்யூன் ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ஆனால் இதுவே வந்து ஒரு மேனிப்புலேஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி டிஜேஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது ஒரு நல்ல ஈவெண்ட், நீங்களும் வந்து வந்து டிஜே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஓகே நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த டைமில் வந்து பேமெண்ட் கேட்டிருக்காரு. பேமெண்ட்டில் அப்புறமா தான் வரும் உங்களுக்கு, அப்புறமா தான் அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து பதிலுக்கு என்ன சொல்கிறது கரெக்டாக தெரியல. ஸோ ஷோ முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து அந்த டிஜே ஃப்ரெண்ட் வந்து பேமெண்ட்காக அலைஞ்சிட்டு இருக்காரு பாவம். இதில் என்ன சொல்யூஷன், அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தேன்னா நான் பேமெண்ட் நான் முன்னாடியே வாங்கியிருப்பேன். அவர் இந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணி நானும் வந்து டக்குன்னு அப்படியே ரொம்ப கலபிளாக ஏமாந்துட்டேன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து திருப்பி அட்வான்ஸ் பேமெண்ட் கண்டிப்பாக நம்ம வாங்கணும், இல்லாட்டி கான்ட்ராக்ட், இல்லை பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருந்தாருன்னா மேனேஜர் வந்து விட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேமெண்ட் ஃபார் எவர் டிலே ஸ்கேம். ஸ்பெஷலி நியூ இயர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஷோஸ் கிடைக்கும். ஓகே, நியூ இயர் மட்டும் இல்லை, சில சாட்டர்டேஸ் வந்து சீசன் டைமில் வந்து ஒரு சாட்டர்டேனாலே ஒரு டிஜேக்கு வந்து 5 என்கொயரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து எந்த என்கொயரி வந்து ஒரு 5 என்கொயரி வந்ததுன்னா எது வந்து நல்ல பெஸ்ட்டோ அவங்க எடுத்துப்பாங்க. 4 வந்து மற்ற டிஜேஸ்க்கு வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஃபரல் பண்ணுறதுல வந்து அந்த டிஜே வந்து புக் ஆகிட்டாருன்னா அந்த டிஜேக்கு வர்ற ஒரு அமௌண்ட்டில் ஒரு 10-15-20% வந்து ரெஃபர் பண்ண டிஜேக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காரு, டிஜே ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபோன் பண்ணிட்டு, டே எனக்கு வந்து ஷோ வந்திருக்கு, ஆனால் நான் ஏற்கனவே புக் ஆகிட்டேன், நான் உனக்கு வந்து அந்த ஷோ நான் ரெஃபர் பண்ணுறேன், நீ வந்து அதுலேருந்து 20% எனக்கு கொடுறா, ஓகே ஷோ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஓகே மச்சான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. ஷோ முடிஞ்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காசை எடுத்து பர்சனல் யூஸ்க்கு எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கமிஷன் அமௌண்ட் வந்து இவருக்கு வந்து கொடுக்கல, அந்த கமிஷன் அமௌண்ட் போய் சேரல. மாத கணக்கில் இவரும் வந்து அப்புறம் அந்த கமிஷன் என்னடா ஆச்சு, எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், இல்லைடா நான் வந்து கொஞ்சம் மணி சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகிடுச்சு, அந்த மணியை நான் யூஸ் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன பண்ணீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து சொன்னார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி எனக்கே கேட்கறது கூச்சமாக இருக்குது. ஸோ நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். பாவம் ரொம்ப நல்லவர், அணியாக மாற்றிட்டார். ஆனால் அந்த மனசு அவரோட ஃப்ரெண்டுக்கு இல்லை, பார்த்தீங்களா கடைசியில். ஸோ இதால் நம்ம என்ன கற்றுக்கணும், சொல்யூஷன் வந்து கான்ட்ராக்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸு கூடவா கண்டிப்பாக போட்டே ஆனால், பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அண்ட் யூ வாண்ட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் டிஜே. ஸோ கான்ட்ராக்ட் வித் எவ்ரிபடி. அடுத்தது வந்து பேமெண்ட் ஃபேட் அவுட் ஸ்கேம். இது வந்து யூஸ்வலாக கிளப் டிஜேஸ்க்கு நிறைய நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் கிளப்பில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பேமெண்ட் முன்னாடியே வாங்கிடுங்க, இல்லாட்டி மறந்துடுங்க. இல்லாட்டி தயவு செய்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணி ஒரு மேனேஜர் மூலிமா பேமெண்ட்டை நீங்கள் வந்து எடுக்க பாருங்கள். ஸோ இந்த இன்சிடெண்ட் எப்படின்னு போச்சுன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இவெண்ட்டில் வந்து கிளப்பில் வந்து பெரிய ஷோ பண்ணியிருக்காரு, டிக்கெட் ஷோ. கிளப்பே வந்து மூடிச்சு, லாஸ் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனைனால கிளப்பே மூடிச்சு. இப்போ அந்த கிளப்பு இல்லை. அவர் வந்து மேனேஜர்கிட்ட பேமெண்ட் கேட்டார்னா மேனேஜர் வந்து நான் ஓனர் நம்பர் தரேன், நீங்கள் ஓனர்கிட்ட பேசிடுங்க. ஏன்னா ஓனர் வந்து எனக்கே சேலரி கொடுக்கல மூடினதுலேருந்து. ஓனர் என்ன சொல்கிறாரு, என்னோடய பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னோட காசே வந்து அதில் ஸ்டக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓனரை வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டாரு. ஸோ ஆஸ் அ டிஜே என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணார், அவனை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ பேமெண்ட் எப்போ வரும், கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சால்வ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பேமெண்ட் தரேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாத கணக்கோ வார கணக்கோ வருஷ கணக்கோ அப்படியே போயிட்டு தரேன்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி 7 வாட்டி 10 வாட்டி ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கே டயர்ட் ஆகிடுச்சு, வாட்சை பார்த்தாரு, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்படி அவங்களுக்கு கிளப்புக்கு காசு கிடைச்சாலும்
இவருக்கு கொடுக்க போகிறதில்ல, ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சு ஏமாற்றிடுவாங்க. ஸோ நான் சொல்யூஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளஸ் இந்த ஸ்கேம் லிஸ்ட்டுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். அடிஷ்னலாக வேறு என்ன இன்க்ளூட் பண்ணலாம், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம இண்டஸ்ட்ரியில், டிஜே இண்டஸ்ட்ரியில், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில்? அப்படி இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த யூடியூப், இந்த கம்யூனிட்டி, இந்த வீடியோஸ் எல்லாம். So we can be safe and we can be happy and successful DJs. I wish you all the very best. Scratch Lab DJ Academy, DJ Cave, signing out. Peace.